வணக்கம் நண்பர்களே, உங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நீண்ட நாளுக்கு அப்புறமா மறுபடியும் சந்திக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாழ்க்கையில, அதாவது இது முன்னாடி எல்லா காணொலியிலும் ஒரு முக்கியமான காணொலின்னு சொல்லுவோம். ஆனா இது உண்மையிலேயே ஒன் ஆஃப் தி அப்ப இவ்வளவு நல்லா போய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. இதுவும் நல்லா எங்களுக்கு வேணா முக்கியமா இருந்திருக்கும், ஆனா உங்களுக்கு இருந்திருக்குமாங்கிறது நீங்க தான் சொல்லுங்க. வாழ்க்கையை திருப்பும் ஒரு தருணம். யாரு திருப்பினா என்ன திருப்பினாங்க? அதாவது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். என்ன ரெண்டு பேரும் தம்பிக்கு கல்யாணம். கரடி மூஞ்சிருக்கு அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்றே சொல்லு வெற்றி, யாரா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு வந்து வஜ்ரு முதல்ல அவருடைய மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அவருடைய கல்லூரி வாழ்க்கையை தொடருகிறார். இன்று முதல் அவர் லாயர் என்று அழைக்கப்படுகிறார். இது வந்து புகழ்ச்சி தானே. நல்லா இருக்கு, உங்களுக்கு வேணா சால்வ் நல்லா இருங்க. சரி, ஓகே. வெல்கம் டு காலேஜ் லைஃப். நிறைய கத்துக்குவீங்க. தருங்க முதல்ல நீங்க கத்துக்க கூடியது ஃபர்ஸ்ட் இயர்ல லைட்ட குனி, முதுகு குத்து. அதே அப்படி இல்ல பல நடக்கும். கூட இருக்கிறதுல யாரு வந்து நண்பன், யாரு வந்து உயிர் தோழன், யாரு வந்து அப்படிலாம் பார்க்க கூடாதுப்பா. தட் இஸ் லைஃப். அதெல்லாம் கத்துக்கிட்டு சொசைட்டி கூட ஹவு டு மிங்கிள் இதெல்லாம் இனிமே தான் கத்துப்பீங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கூல்லயே படிச்சவருங்க. ஆன்லைன் 2-3 வருஷம் தான் படிச்சாரு. அதுதான்ப்பா, இந்தியா வந்ததுக்கு அப்புறமாவும் தலைவர் வந்து ஹோம் ஸ்கூலிங் பள்ளிக்கூடத்துக்கே போகல. என்ன வயசுல 10, 11, 12 3 ஆண்டும். அதனால கிட்டத்தட்ட ஒரு ஆண்டோட சக வயதுல இருக்கிறவங்க கூட படிக்க போறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும். எல்லாரும் சொன்னாங்க, என்ன வயசுல படிச்சா காலேஜ்ல எப்படி சேர்த்துப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரிதான் நாங்க காலேஜ்ல போய் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா என்ன வயசுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் முதல்ல முடியாதுன்ட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எடுத்து அதை விலை வரியா சொன்னதுக்கு அப்புறம் வேணான்னு சொன்னது வந்து யாருன்னா அந்த அட்மிஷன்ல வெளியே இருக்கிறவங்க வேணான்ட்டாங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் வாங்குறவங்கள நம்ம உள்ள போய் மேனேஜ்மெண்ட் லெவல்ல காட்டுறப்போ ஓகே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இது லீகலி சேர்த்து தான் ஆகணும். அது போக ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வேற இருக்காது. என்னையும் வயசுல படிச்சுட்டு போய் லா ஸ்கூல்ல சேர்ற ஜட்ஜ்மெண்ட் குறிப்பிட்டு இருந்தது. நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால யாரும் பயப்படாம என்ன வயசுல படிக்கலாம், வேணும்னா படிங்க. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா வஜ்ருக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவோம் இன்னைக்கு. சின்ன டெஸ்ட் தான் தம்பி. இந்த பேப்பர் நீங்க கொண்டு போனோம் மடிச்சு கொடுங்க. இப்படி வேணா முடிக்கணும். அப்போ ஓகே, ஏன் இப்படி மடிக்கணும் சொல்லு. எப்படி காமிங்க எங்களுக்கு. வெர்டிகலா தான் மடிக்கிறோம். எனக்கு கேஸ் கட் எல்லாமே இப்படி. நாங்க 10ஆம் கிளாஸ் பாடம் முடிச்ச உடனே இப்படிதான் நாங்க மடிப்போம். இல்ல பரிச்சு திருத்துறப்ப எல்லாமே கொடுத்தாங்களா அடிச்சு படிச்சு இப்படி மடிச்சுட்டு போவோம். ஆனா இப்படிதான் மடிக்கணும். வாய் ஏன்னா இப்படி மடிச்சேன்னா டெக்ஸ்ட் எல்லாமே இப்படிதானே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான டெக்ஸ்ட்ல ஒரு லைனே வந்து பழசாயிடுச்சுன்னா கிரீஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு தடம் விழுந்து அதை அழிஞ்சு போயிடும், வாசிக்கவே முடியாது. இதுனா ஒரு லெட்டர் தான் விடும், ஒரே ஒரு லெட்டர் தான். பரவாயில்லையே, புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன லாயர் சும்மாவா. சட்டை வந்து விட்டது. போடுங்க கிளம்புங்க. நேரம் கூட சொகுசாதான் இருக்கும், ஆனா அதை மெயின்டைன் பண்றது இருக்கே. கேமராக்கு முன்னாடி இப்ப பண்ணுவேன். கேமரா முன்னாடி நான் எப்படி டெக்கிங் பண்ணுவேன். பண்ணேன்னா அது கஷ்டமா இருக்கும். கஷ்டமெல்லாம் இருக்காது, பண்ணு. பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும். மனசு ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. எங்க நாங்களும் பாக்குறோம், எங்க பண்ணு பாப்போம். நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா நான் டெக்கிங் பண்ணிடுவேன். சரி நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா சட்டைலாம் போட்டு ரெடி ஆயாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருப்போம், இப்பதான் வந்து சட்டை போட்டு பசங்க மாதிரி இருக்கும். சரி, ஏமா இதுக்கு முன்னாடி சட்டை போடாம தான் இருந்துட்டு இருந்த, பனியன் போட்டுதான் இல்ல. சரி, யார் நம்ம சொக்கா போடாம ஓடிட்டு அதான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பொதுவாவே அடுத்து கல்லூரிக்கு செல்லும் திட்டம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கார்லயே போயிடலாம் அப்படின்னு தான் திட்டம். இதுக்கு முன்னாடி நான் கார்ல நான் மட்டும் என் நண்பர்களுடன் போயிட்டு இருந்தேன். ஆனால் அது தினமும் அல்ல. காரணம் என்னவென்றால்
சில நேரம் இங்கேருந்து கார் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அது போக அது நான் ஒருத்தே மட்டும்தான். இப்போ வந்து பார்க்கிங்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு பார்க்கிங்ல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பைக்குலாம் குறுக்க நிப்பாட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் லாக் ஆகிருக்கோம். அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கனடாவில் 7 கார் நிப்பாட்டினாலும் சொருன்னு நிப்பாட்டின மாதிரி பழகிட்டோம் நம்ம. ஆமாம், இங்கே வந்து நம்ம வந்து வீடு ஒரு பக்கத்தில் இருக்கும், பார்க்கிங் பக்கத்தில் இருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் வீட்டில் இருந்து இந்த வாசப்படின்ட்டு 2-3 அடிக்கு இழுத்து வேற கட்டிடுவாங்களா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. மேலே மேலே இருக்கட்டும். சரி, எனக்கு ஃபோன் வேறு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து கிளம்புவோம், போய் சாப்பிடணும். முதல்ல சாப்பிட்டுட்டு கார்லயே போயிடலாம் நம்ம. ஓகே, போவோம், காலேஜ் கல்லூரிக்கு போவோம். பாய். சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். கார் வீட்டில இருந்து வெளியில் எடுத்தாச்சு. பின்னாடி வந்து 2 நண்பர்கள். வணக்கம் நண்பா. அது பாலதனுஷ், வேறு மாரி சிவராஜ், அவரு சிவா. சிவா வந்து ஆல்ரெடி வீடியோல பார்த்துருப்பாங்க, தெரியும். பாலதனுஷ் தான் நியூ. என்ன வீடியோ நண்பா இது? என்னது? நாங்கள் ஒரு போன வட்டம் நான் காலேஜ் வரப்போ சிவா இருந்தாங்க கூட. வ்ளாக் பண்ணிட்டு. ஆமாம், ஆனால் இப்போ ஆக்சுவலாக நேரம் ஆச்சு நமக்கு. இப்போயே நேரம் ஆச்சு. வஜ்ருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் இருக்குமாங்கிறது தெரியும். கண்டிப்பாக இருக்காதுல்ல பாலா? இல்லை. சரி, வஜ்ருக்கு என்ன அட்வைஸ் இருக்கா இவனே பாலா? டேய் தம்பி, டக்குன்னு என்னால யோசிக்க முடியல. சிவா சொல்லுவாங்க. அதான் அட்வைஸ்னா என்ன? நான் காலையிலே சொல்லிட்டேன். என்ன தெரியுமா சொன்னேன்? எவனையும் நம்பாத, எவனையும் நம்ப. ஃபர்ஸ்ட் இயர்லயே அவனைய குத்திடுவாங்க. அதே குத்துன பாத்தியா? அதே காலேஜ் லைஃப்ல எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது குந்தல். நானும் குந்தல்ப்பா. அது ஒண்ணு போடல, நானே இவன் அப்பாட்டு குந்தல் கேட்டேன். இவங்க கூட குந்தல் நிக்கல் குந்தல் போட்டு வீட்டுல உட்கார்றப்ப கூட எனக்கு நிக்கல் குந்தல் தோணுது உட்கார்றப்ப. இப்ப பேர் என்ன பண்ண மாத்திருக்கோம், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிக்கல் குந்தல் போட்டா காலேஜ்ல 500 ரூபாய் ஃபைன் அடி பண்ணிட்டாங்க. அதனால பேரை மாத்தியாச்சு. அது பேர் நாங்க டாக்கு, அது பேர் நாங்க சொல்றோம். இப்ப காலேஜ் நமக்கு வந்து இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிடணும். ஏன்னா நம்ம சீக்கிரம் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வஜ்ரையும் நான் சீக்கிரமே கூட்டு போயிருவேன். அந்த ஊர் திருவிழா. நம்ம எங்க ஒரு சங்கர் கோயில் திருவிழா. சங்கர் கோயில் திருவிழா. இப்போ ஊர் சங்கர் கோயில் பதிவு பண்ணுறோம். சங்கர் திருவிழா திருவிழா வந்துடும், அவ்வளவுதான். ஆனா இதுல என்ன ஒரு நகைச்சுவைனா, இந்த வீடியோட எடிட் பண்ணி போறதுக்கு எப்படியோ ஒரு 10 நாள் ஆயிரும். அதுக்குள்ள ஒவ்வொரு திருவிழா அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, அப்படிதான் இப்ப வேல் ப்ரோஸ் கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் நியூ இயர். அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே பாப்பா. காலேஜ் அடுத்த காலேஜ் சந்திப்போம். காலேஜுக்குள்ள சந்திக்கணும். காலேஜுக்குள்ள. சரி நண்பர்களே, இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்தாச்சு. எனக்கு வந்து லஞ்ச் பிரேக்கு. ஒன்றும் கிளாஸஸ்லாம் எதுவுமே நடக்கலை நமக்கு. சும்மா போய் உக்காந்துருந்தோம். நாளைக்கு தான் கிளாஸஸ் ஆரம்பிக்குமா. நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. இது வந்து நம்மளோட நண்பர் குகன், ஸ்ரீ குகன். எந்த ஊர்? மதுரை. பஸ்ஸில் தான் வராங்க. தலைவர் இங்கே பக்கத்தில் காரில் வந்துடுவார். அண்ணன் கூட. ஆமாம், காரில் வந்துடுவோம். அண்ணே பெரிய தலைக்கட்டு. அவ்வளோதான். நம்ம காரில் வந்துட்டு, ஆனால் வீட்டுக்கு போகிறது பஸ்ஸில் தான் போனேன். அண்ணனுக்கு சீக்கிரமாக காலேஜ் முடிஞ்சிடும். எனக்கு வந்து சீக்கிரமாக விட்டுட்டாங்கங்க. அதான் இப்போ அண்ணனுக்கு இன்னும் அண்ணனுக்கு தப்பிக்கிறதுக்கு வேகமாக போடுறாங்க. ஆமாம், இப்போ அண்ணனுக்கு கிளாஸ் இருக்குது. அவனை போய் பார்ப்போம் எங்கே இருக்காங்க. அவனை கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கும். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. அந்தி பொழுது சாய்கிறது, விழுகிறது. சரி, இன்னைக்கு முதல் நாள் காலேஜ் என்ன நடந்தது? முதல் நாள் காலேஜ் வந்து சொல்லித் தருவது எதுவும் நடக்கவில்லை. போய் உக்காந்துருந்தோம், எல்லாரும் பேசணும். எல்லாரும் பேசுனீங்களா? எல்லாரும்னா பசங்களாக தான் பேசணும். பசங்கள ஒன்றை பற்றி எனக்கு தெரியும், அதனால இந்தியாஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ். அவ்வளோ தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. பிரச்சனை இல்லை, சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கேன். வந்துச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த பழக்கம் தான் இருக்கு, அமெரிக்கால சொல்ற பழக்கம். சரி, கிளாஸ்லாம் முடிச்சா? கிளாஸ்லாம் பாடம் எடுத்தாங்களா? பாடம் எதுவுமே எடுக்கல. சரி, நமக்கு வந்து சும்மா என் ஃபர்ஸ்ட் டேனால எதுவுமே நடக்கலங்க. முதல்ல பேசிக்கோங்கப்பா. நீங்க முதல்ல யாருன்னு முதல்ல கிளாஸ் ரூம்லாம் அலோகேட் பண்ணிட்டு. ஆமா, வாங்க கொஞ்சம் பழகிக்கோங்க அப்படின்ட்டாங்களா? ஆமா,
கல்லூரியின் முதல் நாள். ஒரு ப்ரொஃபஸரா வந்து என்னென்ன நடக்கும் காலேஜ்ல அடுத்துல இருந்து நாளையில இருந்து நாங்க சொல்லி தருவோம் சொல்லிட்டு ஸ்கெட்யூல். இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு டீச்சரா அப்படின்னு பழக்க தோசத்துல ஆமா, இனிமே உனக்கு டீச்சர் யாரும் வரமாட்டாங்க. இல்லப்பா அப்படிதான் நினைக்கிறோம், ப்ரொஃபசர் நினைக்கிறோம், டீச்சர் மாதிரி தான் பாரு நடந்துப்பாங்க. அப்படிலாம் சொல்லாத, இந்த வீடியோ அவங்களும் பார்க்க போறாங்க. பிரச்சனை இல்ல, அப்படி சொல்லல. ப்ரொஃபசர்னா என்ன, நான் அப்படி சொல்ல வரல. ப்ரொஃபசர்னா என்னன்னா இப்ப யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் ப்ரொஃபசர். வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, போயிருவாங்க. என்ன படிச்சியா இல்லையா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இங்க அப்படி கிடையாது. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் இருக்கிற மாதிரி, பள்ளிக்கூடத்துல இருக்கிற மாதிரி இங்க வா, உனக்கு என்ன புரியல இத படி, கேர் எடுத்து they are teaching. ஓ அப்ப நல்லதுங்கற, பாசிட்டிவ் சைடு சொல்றீங்க. கேர் எடுத்து இல்ல இருந்தாலும் ஒன்னா முதல் ஆண்டுல இருந்து நாங்க டீச்சர்னு சொல்லிட்டு வந்தோம். காலேஜ் போனோடனே ப்ரொஃபசர்னு சொல்ல நல்லா இருக்குமேன்னு நாங்க நினைச்சோம். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி ரைட் ஓகே. மேல மேல ப்ரொஃபசர் கம் டீச்சர். அப்படி கலக்குங்க. எந்த சம்பவம்னாலும் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, எல்லாரும் சொல்லிட்டு பண்ணுங்க. அதே காலேஜ் யாரு சேர சொன்னா? நீ எதுக்காக நான் படிக்கிற காலேஜ் யாரு சேர சொன்னா? அது கிளாஸ் வேற தானே, பக்கத்து ரூம் பா. நல்லது தானே, பக்கத்து ரூம் தான். அது போறப்பலாம் பார்த்தேன். நான் போகும்போது அவனை பார்த்துட்டு போவேன், அவன் போகும்போது என்ன பார்த்து. இதுல என்னன்னா என் கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்து வஜ்ர் மேல இவ்வளவு நாள இவ்வளவு அன்பாலாம் இருந்தது இல்ல. இப்பலாம் வஜ்ர் என் தம்பிய பார்க்க போறேன்னு எல்லாரும் வராங்க. ஆனா அவங்க உன்னைய பார்க்க வரல. என்ன பார்க்க அது தெரியும். அது உலகத்துக்கு எதுக்கு வர? டேய் டேய் எதா இருந்தாலும் பார்த்து டபுள் பேர் சொல்லிடுவேன், வேணாம். சரி அவ்வளவுதான். அவ்வளவுதான். கிளாஸ் இப்படிதான் போகும். இனிமே தான் பாடங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்லா படிங்க. ஜாலி ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்புல கண்ணுங்கிறது தான் இருக்கணும். அது நான் படிச்சிருவேன். நல்லா படிங்க. அப்படியா? நல்லா படிங்க, ஜாலியா இருங்க, நல்லா வம்புலுங்க, வாழ்க்கை அனுபவங்கள் நிறைய கத்துக்கோங்க. சரியா? என்ன பிரச்சனைனாலும் ஒரே போன், லாரில ஆளா இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். பஞ்சாயத்தே இல்ல. தப்புனா தட்டி கேட்கணும். அதுக்குதான் லா படிக்கிறேன். ஆமா அவ்வளவுதான். அது யாரு பண்ணாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கடவுளே இருந்தாலும் சரி, பிரச்சனையே இல்ல. ட்ரிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. அவ்வளவுதான். சரியா? படிங்க. சரிங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் இந்த காணொளி. நான் அவுட்ரோ போட போறேன்னு நினைச்சு அவனும் ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கான். காலையில ஒரு தோசை சாப்பிட்டாங்க, மத்தியானம் சரியாவும் சாப்பிடல, வயிறு பசி. சரி சரி போய் சாப்பிடுங்கப்பா. சரிங்க. ஓகே பாப்போம். நம்ம அடுத்த காணொளியில சந்திப்போம். அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.